ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறோம். மற்றும் ஒரு புதிய சிந்தனை துளிகளின் மூலமாக உங்கள் தொடர்பு கொள்வது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். ஜெபத்தோடு கூட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். நல்ல பிதாவை துதிக்கிறோம். இன்றைக்குரிய ஆலோசனை தந்து எங்களை நடத்தும். உம்முடைய ஆலோசனைகள் எங்களை நேர்த்தியாக நடத்தும் என்று அறிந்திருக்கிறோம். எங்களை நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீதிமொழிகள் 13 வசனம் 1. ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானமுள்ள மகன், பரிகாசக்காரன், இரண்டு விதத்தை நம்ம பார்க்குறோம். ஞானமுள்ள ஒரு மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள், மூத்தவன் இளையவன். இந்த தகப்பனுக்கு நிறைய ஆஸ்தி. அதில் அந்த இளையவன் கொஞ்சம் துடுக்காக இருந்திருக்கிறான். அவன் தன்னுடைய தகப்பனை பார்த்து, என்னுடைய ஆஸ்தியை எனக்கு கொடுத்துருங்க, நான் தூரதேசத்தில் போய் பிழைத்து கொள்ளுகிறேன் அப்படின்னு கேட்டிருக்கான். உள்ள தகப்பன் உடனே கொடுத்துருக்க மாட்டார். அவருக்கு நல்ல ஆலோசனைலாம் கொடுத்துருப்பார். அவர் என்ன பண்ணிட்டான், அந்த ஆலோசனைகளெல்லாம் கொடுத்தான் தட்டிட்டு, எனக்கு ஆஸ்தி கொடுத்தா போதும், நான் பொழைச்சிக்கிறோம், எனக்கு தெரியும். இன்றைக்கி நிறைய வாலிபர்கள் அப்படி தான் இருக்காங்க. தங்களுக்கு ரெக்கை முளைச்சிருச்சு, தங்களுக்கு சிறகு முளைச்சிருச்சு, அங்கே தான் இருக்குது விஷயம். ஒரு கணிப்பாளர் இப்படி சொன்னார். எப்படின்னா, 5 வயது வரையிலும் அப்பா அப்பா அப்படின்னுக்கிட்டு அப்பாவை சுற்றி வருவார். பிறகு 12 வயது வரையிலும் அம்மாவை சுற்றி சுற்றி வருவானுங்களாம் பிள்ளைங்க. அதுக்கப்புறமா இந்த டீனேஜ் வந்துருச்சு பார்த்தீங்களா, அப்போது அவங்களுக்கு கொஞ்சம் தலை கொஞ்சம் மேலே பார்க்கும். இந்த மலையை அப்படியே குலுக்கி பிடிச்சி கொண்டு போய் வேறு இடத்துல வச்சிடலாமா, இந்த ஆலமரத்தை அப்படியே அசைச்சி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கங்கே நான் வச்சிடலாமா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான எண்ணத்தோடு கூட அவங்களுடைய மூளை வளர்ச்சி இருக்கும். அப்படி இருக்கும்போது இங்கே இந்த வாலிபன் அவங்களுடைய அபார சிந்தை, எது முடியாதோ அதெல்லாம் நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு சிந்தையோடு கூட இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த வாலிபர்கள் தங்களுடைய அந்த இளைஞர்கள் அந்த தங்களுடைய தகப்பனுடைய சொல்ல கேட்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, தகப்பனுக்கு இவருக்கெல்லாம் வயசாயிருச்சுப்பா, இவருக்கெல்லாம் அவ்வளோதான், ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி அவரை புறக்கணிப்பது. ஆனால் முதியவர்களுக்கு தான் நிறைய அனுபவம் ஞானமும் இருக்கும். அதை இந்த சமுதாயம் அல்லது இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. கடைசியில் தோற்று போய் மனமுடைந்து போய், ஐயோ அன்றைக்குன்னு சொன்னாங்களே நான் கேட்கலேன்னு சொல்லி கவலைப்படும் நேரம் கூட வரும். ஏன்னா ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இளைஞர்களோ வாலிபர்களோ, உங்களுடைய பெற்றோருக்கு தயவு செய்து நீங்கள் செவி கொடுக்கணும். நீங்கள் சும்மா மற்ற நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, உங்கள் பாக்கெட்டு பெருசாக இருந்தால் நண்பர்கள், உங்கள் பர்ஸில் பணம் அடுக்கி வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் வருவாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லை, உங்கள் கையில் 10 ரூபாய் இல்லைன்னா கூட உங்களுடைய பெற்றோர் உன் பட்சத்தில் இருப்பாங்க. அதுதான் பெற்றோருக்கும் நீ நம்பி ஏமாறுற பாரு நண்பர்கள் அவர்களுக்குமான வித்தியாசம். இன்றைக்கி நண்பர்கள் என்று சொல்லி நண்பர்கள் தினமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த நண்பர்கள் எவ்வளவு துன்பங்களை கொடுப்பாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியலை. இன்றைக்கி நான் ஒரு வழியாக நடந்து போய் கொண்டிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நண்பன், அவர்கள் 2 பேருமே உயிருக்கு உயிரான நண்பன். அவனை அந்த இன்னொரு நண்பன் கவனிக்கிறாராம். எப்படி கவனிக்கிறார், பெரிய பாட்டில் வாங்கிட்டு ஊற்றி கொடுத்து கவனிக்கிறார். அவன் சீக்கிரம் சாகிறதுக்கு தானே. இப்படிப்பட்ட நண்பர்கள் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஒரு சகோதரன் இப்படி சொன்னார், ஐயா பசியாக இருக்கிறேன், ஒரு 10 ரூபாய் கொடுங்க, நான் டீ குடிச்சிக்கிறேன்னு சொல்லி யார்கிட்டயாவது கேட்டால் கிடைக்காது. நான் ஒரு முறை சென்னை பட்டணத்தில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு நாங்கள் வெளியே வருகிறோம்.
வாசலில் நின்று ஒருவன், ஒற்றை கால் தான், ஒரு கால் முறிந்து விட்டுருக்குது, முட்டிக்கு கீழே கால் இல்லை, ஒற்றை காலில் ஸ்கெட்சை வச்சு நின்றுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? அவன் மக்களை பார்த்து கேட்டான், ஐயா உங்களுக்கு இரக்கம் இல்லையா? நான் ஒரு வாரமாச்சு பிராந்தி குடித்து உயிர் போகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் குடித்தா நல்லா இருக்கும்னு ஒன்று. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய முதலாளிகள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு வெளியே வர்றாங்க. அவங்கவுங்க 100 ரூபாய் 200 ரூபாய் எல்லாம் கொடுத்துட்டு சொல்கிறாங்க, பாவம் அவனுக்கு வந்து மதுபானம் குடிக்கிறதுக்கு கூட காசு இல்லையா. அட பாவிகளா, பால் வாங்குறதுக்கு குழந்தைங்களுக்கு காசு இல்லைன்னு கேட்டால் கொடுத்துருப்பாங்களா? இப்படி இறக்கப்பட்டு கொடுத்தாங்க. நான் கண்ணால் பார்த்தேன். நான் இதுக்கு கதையெல்லாம் சொல்லலை, கண்ணால் பார்த்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி இப்படியெல்லாம் நண்பர்கள்னு சொல்கிறாங்க, அவங்க உயிர் குடிக்கிறதுக்கான வழிகளை செய்கிறாங்க. ஆனால் பெற்றோர் அப்படி செய்ய மாட்டாங்க. பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லது தான் கொடுப்பாங்க. ஒருவேளை உணவு சில வீடுகளில் கால தாமதம் ஆயிடுச்சுன்னா அந்த உணவு கெட்டு போயிருக்கும் இல்லையா? எல்லா வீட்லேயும் நடக்கிறது தானே. அப்போது தாய் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சமைக்குவாங்க. எதுக்காக? ஐயோ என் பையன் வருவான், இது கெட்டுப்போன உணவு அவனுக்கு கொடுக்கக்கூடாது, நல்லது கொடுக்கணும் அப்படின்னு. உங்களுடைய பெற்றோர் அப்படி தான் உங்களை கவனிக்கிறாங்க. உங்களுடைய தாயும் தகப்பனும் அப்படி தான் உங்களை கவனிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த உன்னை கெடுக்கிற தீய வழியில் உனக்கு இடரல் உண்டாக்குகிற நண்பர்களை நம்பி நீ ஏமாற வேண்டாம் என்று அருமையான வாலிப பிள்ளைகளை பார்த்து நான் கேட்குறேன். உங்களுடைய பெற்றோர் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும். ஆமாம், அப்படி தான் நான் அந்த சொன்னேன்ல, இளையகுமாரன் அவன் ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். தன்னுடைய கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து தன்னுடைய ஆஸ்தி முழுவதும் சீக்கிரமே செலவழிந்து விட்டது. அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லை. அவனோடு சாப்பிட்ட நண்பர்கள்லாம் ஓடிட்டுருப்பாங்க. இதுக்கப்புறம் இவன்கிட்ட பணம் இல்லை, இவனை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு போயிட்டுருப்பாங்க. அவன் தனித்தவனாக ஒரு குடியானவனிடத்தில் போய் வேலை கேட்குறான். அந்த இடத்துல எல்லா வேலையுமே ஃபுல்லாகிடுச்சு. அங்கே ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருந்துச்சு, பன்றிகளை மேய்ப்பது. சரி, இவன் யோசித்தான், வேறு வேலை இல்லை, அப்பா வீட்டில் நல்லா தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், ஆஸ்தியை வாங்கிட்டு வந்து அழிச்சாச்சு, அவங்க போக முடியாது, சரி பன்றிகளை மேய்ச்சிக்கிட்டு இருப்போன்னு சொல்லிட்டு மேய்ச்சான். அவனுக்கு அங்கே ஒரு சிறப்பான ஆகாரம் கொடுக்கல. பன்றிகளை மேய்ச்சா கூட, வேலை செஞ்சால் கூட அவனுக்கு ஆகாரம் கிடைக்கல. அப்போ அந்த ஆகாரம் இல்லாதனால அந்த பன்றிகளுக்கு வைக்கிற தவிடு இருக்குது பார்த்தீங்களா, அதே பன்றிகளுக்கு முந்தி ஓடி போய் இவனும் புசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் யோசித்தான், அப்பா வீட்டில் வேலைக்காரர்களுக்கே பூர்த்தியான ஆகாரம் இருக்குது, இங்கே நான் இப்படி கஷ்டப்படணுமா? ஒரு வேலை செய்ய போகிறேன் நான். அப்பா இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, என்னை உங்கள் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளாட்டலும் உங்கள் வீட்டில் உள்ள ஒரு வேலைக்காரனில் ஒருவனாக கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி, ஏன்னா வேலைக்காரர்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு அங்கே இருக்குதே, இங்கே வேலை செஞ்சால் கூட பண்ணி சாப்பிட தவிடு கூட கிடைக்கலையே. அவன் அப்படி யோசித்தான். சரி போகலான்னு சொல்லிட்டு வந்தான். தன்னுடைய வீட்டுக்கு போகிறதுக்காக போகும்போது தகப்பன் தன்னுடைய மகனுக்காக மிகவும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். எவ்வளோ நாளாக நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிற தகப்பன் தூரத்தில் மங்களான கண்களோடு கூட பார்த்தா தன்னுடைய மகன் மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு போய் அவனை கட்டி தழுவி முத்தமிட்டு பண்ணி மேய்ச்சிட்டு வர்றான். அவன் மேலே ரொம்ப நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் பிள்ளையாச்சே, முத்தமிடுற. அப்படியே இவன் காணாமல் போனான், கிடச்சிட்டான், செத்து போனான், உயிரோடு வந்துட்டான், இவனுக்காக விருந்து பண்ணுங்க சொல்லிட்டு அவனை குளிப்பாட்டி புதிய வஸ்திரத்தை கொடுத்து, பாகை கொடுத்து, பாதரட்சை கொடுத்து, மோதிரத்தை போட்டு அவனை கணம் பண்ணி விருந்து வைக்கிறான் தகப்பன். யோசித்து பாருங்க, இதுதான் தகப்பனுடைய அன்பு. இந்த அன்பையும் இதைத்தான் தேவன் நம்ம மேலே பொழிந்திருக்கிறார். இந்த அன்பைத்தான் தேவன் நம்ம மேலே பொழிந்திருக்கிறார். நம்ம அவரை விட்டு எவ்வளோ தூரம் போயிட்டோம். ஆனால் கூட என் மகனே நீ என்னைக்கு என்கிட்ட வருவ, என் மகளே நீ என்னைக்கு என்கிட்ட வருவ அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்துடணும், வராதவங்களாம் ஆண்டவர்கிட்ட வந்துடணும், ஆண்டவர்கிட்ட வந்தவங்க எல்லாம் ஆண்டவரில் நிலைக்கணும், ஆண்டவரில் வளரணும். ஜெபத்தில் வளருங்க, வேத வசனத்தில் வேத அறிவில் வளருங்க. வெறும் அறிவை வளர்த்து கொள்வதற்காக வேத வசனத்தை வாசிக்காதீங்க. விசுவாசத்தை வளர்த்து கொள்வதற்கும் தேவனுடைய சாயலை வளர்த்து கொள்வதற்கும் வேத வசனத்தை வாசியுங்க. ஏதோ நேரம் போவதற்காக வேத வசனத்தை வாசிக்க வேண்டாம். நம்முடைய ஆத்துமாவில் இருக்கிற கரை போவதற்காக வாசியுங்க. நம்முடைய ஆத்துமாவில் இருக்கிற தகுதியற்ற தன்மைகள் விலகி போகும்படிக்கு வாசியுங்க. அந்த வசனங்களை வாசிக்க வாசிக்க அந்த வசனத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகள்
அதை நம்மளை தூய்மைப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். அந்த வார்த்தைகளால் நாம் உணர்த்தப்படுவோம். நாமளும் நம்மளை பரிசுத்தப்படுத்தணும், என்னென்ன விதத்துலலாம் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்னு உணர்த்தப்படுவோம். அப்படி ஒரு உணர்த்துதலை கொடுக்கறது தான் இந்த மகிமையான வேதவசனம். சரியா? ஜெபிக்கலாமா? நீங்கள் வேதத்துக்கு முதலிடம் கொடுப்பீங்களா? நண்பர்களா, பெற்றோரா? தேவனா, நண்பர்களா? இதெல்லாம் பாருங்கள். நண்பர்கள் துன்பம் கொடுக்குறவர்களாக தான் இருக்காங்க. பெற்றோர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. என் மகன், என் மகள் எப்போ வருவான்னு சொல்லிட்டு. வேதம் சொல்லுகிறது, ஞானமுள்ள மகன் தன்னுடைய தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். தகப்பனுடைய போதகத்தை கேட்கிற ஞானமுள்ள மகனாக நீங்கள் இருக்க வேண்டும். பரியாசக்காரன் அப்பா சொல்கிறத ரொம்ப பரியாசம் பண்ணுவாங்க. அவருக்கு ரொம்ப தெரிஞ்சு போச்சு விஷயம். அவருக்கு என்ன தெரியும், அவர் வயசாகி போச்சு, அவர் ஒரு மூலையில் கிடக்க சொல்லு அப்படிம்பாங்க. ஆனால் பரியாசம் பண்ணுறவன் கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான். கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான். அப்பா கடிஞ்சிக்கிட்டா பிடிக்காது. நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. இன்றைக்கி உங்கள் அப்பா உன்னை கடிஞ்சிக்கிட்டாருன்னா அது நல்லதுக்குன்னு தெரிஞ்சுக்கோ. உங்கள் அம்மா உன்னை அடித்தாங்கன்னா அது உனக்கு நல்லதுக்குன்னு தெரிஞ்சுக்கோ. சும்மா எல்லாம் அவங்க மேலே வீணாக கோவப்படாத, வீண் பழி போடாத. உனக்காகவே அவங்க ஜீவன் கொடுக்குறாங்க, உனக்காகவே அவங்க எல்லாவற்றையும் சவதரித்து வைக்கிறாங்க. அவங்கள நீ அலட்சியம் பண்ணிடாது. தகப்பனுடைய போதகத்தை அலட்சியம் பண்ணிடாது. கடிந்து கொள்ளுதலை அல்லல் தட்டாது. ஆண்டவர் உன்னை வாழ வைப்பார். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவை உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்தில் நிறைய வாலிபர்கள் கெடான பாதையில் போகிறாங்கப்பா. அந்த வாலிபர்கள் தகப்பனுடைய சொல்ல கேட்கவும் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டு அது எனக்கு நல்லது என்று சொல்லி அவர்கள் அதை அங்கீகரிக்க உதவி செய்துள்ளோம். ஆண்டவரே, நேர்த்தியான வழிநடத்தல் இருக்கட்டும். இளையகுமாரன் போய் ஆஸ்தியெல்லாம் இழந்து வந்தான்ப்பா. ஆனாலும் தகப்பனிடத்தில் அவனுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. அதுபோல் உம்மிடத்தில் எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு என்கிற உண்மையை ஒவ்வொருவருக்கும் விளங்கப்படும். அதிசயங்களை செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மற்றும் ஒரு புதிய சிந்தனையோடு கூட உங்களை சந்திக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார்.